கரணம் சார்ந்து கேட்கலாம், வேற எதை சார்ந்து வேணாலும் கேட்கலாம். என்னால கேள்வி கேட்க சொன்னீங்கன்னா கேட்டுட்டே இருப்பேன் நான். சொல்லுப்பா, தெளிவா கேளு. ஓகே, மரண காலத்தை எப்படி தீர்மானிப்பது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி அதுல விடுபடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி, மிகச்சிறந்த ஒரு கேள்வி. அதுவும் என்ன பார்த்து கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு. கரெக்டு தானே? என்ன மத்தவங்களாம் அமைதியா இருக்கிறீங்க? சரி, ரைட். இப்ப நம்ம லக்னத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது ஆயுள் பாவம் என்பதை 8ஆம் பாவமா நம்ம எடுத்துக்கிறோம். கிரகத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது ஆயுள்காரகன் சனி பகவான்கிறோம், ஆயுளை முடிப்பவர் ராகு பகவான் சொல்றோம். நம்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பூசம், அனுசம், உத்திரட்டாதி ஆயுள்காரகனுக்கு உண்டான நட்சத்திரங்கள். திருவாதிரை, சுவாதி, சதயம் என்பது ஆயுளை முடிக்கக்கூடிய நட்சத்திரங்கள். அது இல்லாமல் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இந்த நவகிரகங்கள் இல்லாமல் மாந்தி அப்படின்ற ஒரு கிரகத்தை பயன்படுத்துகிறோம் மரணத்துக்கு. மரண காலத்தையும் மரணத்துக்கு இணையான துன்பத்தை சார்ந்த பலன்கள் எடுப்பதற்கும் மாந்தியை பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் மெஜாரிட்டி அதிகமாக கெட்டு போயிடுச்சு அப்படின்னா, அதிக கிரகங்கள் மரணத்துக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த ஜாதகருக்கு மரணத்துக்கு இணையான துன்பம் அல்லது மரணம் என்பது ஏற்படும். மெஜாரிட்டி அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு. ஆயுள்காரகன் நல்ல ஆயுள் பலத்தை தருகிறார். ஆயுளை முடிப்பவன் ராகு பகவான் ஆயுளுக்கு பங்கத்தை விளைவிக்கிறது இல்லை. 8ஆம் பாவம் ஆயுளுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்ப பேசின விஷயங்கள் எந்த பக்கம் இருக்காங்க, எந்த அணியில இருக்காங்க, அதுதான் மரண காலம். இவ்வளவு சிம்பிளா உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. புரிஞ்சதா? இல்ல, 2 ஓகே தான் வந்திருக்குது. இப்ப இதுக்கு கனெக்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், தசாபுத்தியை எடுத்துக்கணும். இப்ப நடப்பு தசை என்ன, புத்தி என்ன, ஜாதகத்துல எங்க இருக்காங்க, கோச்சாரத்துல எங்க இருக்காங்க. நிறைய கிரகங்கள் இந்த ஆயுள்காரர்கள் கெட்டு போயிட்டாரு. மரணத்தை தரக்கூடிய ராகு பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, நான் மரணத்தை தருவேன்னு சொல்லிட்டு. மற்ற கிரகங்கள் இந்த 2 கிரகங்களை தவிர மீதி 7 கிரகங்கள் இருக்கு. மாந்தின்னு ஒரு கிரகம் இருக்கு. இப்ப இதையெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எந்த பக்கம் மெஜாரிட்டி இருக்கோ, அதிக மெஜாரிட்டி பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த ஜாதகத்துக்கு மரணம் என்பது ஏற்படும். இதுல எந்த மாதிரி மரணம் ஒரு ஜாதகருக்கு நிகழும்? இயற்கையான மரணமா, துன்பமான வகையில மரணம் ஏற்படுமா, உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டா, விபத்தா, ஆபரேஷன் இல்லையா, இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உபகிரகங்களை நீங்க எடுக்கணும். 9 கிரகங்களுக்கு துணைக்கோள்கள்னு இருக்கு, மகன்கள்னு சொல்றோம், உபகிரகங்கள்னு நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம இப்ப சூரியனுக்கு யாரு உபகிரகம்? காலன். சந்திரனுக்கு யாரு? பரிவேடகன்.
செவ்வாய்க்கு யாரு? மிருத்யு. கரெக்டா? புதனுக்கு அர்த்த பிரகடன், குருக்கு வந்து யமகண்டன், சுக்கிரனுக்கு இந்திரதனுசு, சனி பகவானுக்கு வந்து குளிகன். மரண காலம் என்பதும் அந்த எந்த வகையில மரணம் ஜாதகருக்கு ஏற்படும் என்பதும் நீங்க வந்து துல்லியமா வந்து சொல்ல முடியும். செவ்வாய்க்கு உபகரகம்னா 2 எடுத்துக்கோங்க. மிருத்தியும் இருக்கு, தூமன் இருக்கு, 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? இப்ப ஆயுள் கணிதம் என்ற வகுப்பிலையும் உபகரங்கள் என்ற வகுப்புலையும் வந்து நான் வந்து இது வந்து நிறைய நடத்தியிருக்கேன். உபகர வகுப்புக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? உபகரக வகுப்புக்கு யார் யார் வந்திருக்கீங்க? ஆயுள் கணித வகுப்புக்கு யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? இல்லை சார் நாங்களாம் வந்து அதெல்லாம் வந்து வரல, வீடியோவும் வாங்கல, எங்களுக்கு மீண்டும் ஒரு வகுப்பு போடுங்கன்னா கூட நான் போட்டு தரணும். ஆனால் உபகரங்களுடைய சூட்சமங்களை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் ஒருத்தருடைய மரண காலத்தையும் மரணம் நிகழக்கூடிய தன்மையையும் மரணத்துக்கு பிறகு அந்த ஆத்மா வந்து என்ன நடந்திருக்கு, முக்தி அடைஞ்சிருச்சா, இங்கேயே வந்து ஆவியா வந்து சுத்திட்டு இருக்குதா, துர்வாத்மாவா வந்து இருக்கா, துர்சக்தியா சுத்திட்டு இருக்குதா, அல்லது மீண்டும் மறுபிறப்புக்காக அது வந்து கடல்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்ற கதைகள் எல்லாமே வந்து நீங்க வந்து உபகிரகத்தை கனெக்ட் பண்ணாம உங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஓகேவா? அதுல வந்து நீங்க வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து திதி நித்திய நாமயோகம் கரணம் முடக்குது, எந்த வீடு முடக்கு, யார் நோயை தரக்கூடிய கிரகம், தசாபுத்தி என்ன, இதெல்லாம் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா சும்மா பளிச்சுன்னு கண்ணாடி மாதிரி காட்டிடும். ஆயுள் கணிதத்துல வகுப்புகள்ல கொடுத்த ஜாதகத்துல ஒரு சில ஜாதகங்களுக்கு இப்ப ரீசனா வந்து ஆயுள் முடிய போகுதுன்னு சொல்லி கடிச்சு சொன்னான். அதே மாதிரி அவங்க வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ரீதேவி வந்து ஃபோன் பண்ணி சொன்னாப்ல, இந்த மாதிரி ஆயுள் கணித வகுப்புல நீங்க வந்து பலன் சொன்னீங்க, அதே மாதிரி அந்த நபர் வந்து இந்த மாசத்துலயே வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்னாங்க. இன்னொரு நபர் சொன்னாங்க, மீதியெல்லாம் வந்து ஆயுள் கொஞ்சம் இருக்கு, அதனால அதெல்லாம் இன்னும் தகவல்கள் வந்து வரல. புரிஞ்சுட்டீங்களா?